كلهم يعبدوك من خوف نار ويرون النجاة حلا جزيلا أو بأن يسكنوا الجنان فيهلوا بريال ويشربوا سلسبيلا ليس لي في الجنان والنار رأي ليس لي في الجنان والنار حل أنا لا أبتغي بحبي بديلا الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الموحدين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه وأتباعه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد قال الله تعالى في محكمه التنزيل والفرقان المجيد بسم الله الرحمن الرحيم والذين يؤذون المؤمنين والمؤمنات بغير ما اكتسبوا فقد احتملوا بهتانا وإثما مبينا صدق الله مولانا العليم وقال نبينا سيدنا محمد صلى الله عليه وسلم من رمى مؤمنا بكفر فهو كقتله رواه البخاري أو كما قال عليه الصلاة والسلام. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். சலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பேரிலும், அன்னார்களுடைய அருமை குடும்பத்தினர்கள், சஹாபாக்கள், தாபியூங்கள், தபு தாபியீங்கள், வலிமார்கள், நாதாக்கள், மஷாயிகுமார்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸின் கதாநாயகர் குத்துபுல் ஹிந்து அத்தாயே ரசூல் சுல்தானில் ஆஷிகீன் சையீதுல் ஆலம் ஹதரத் ஹாஜா மொயினுத்தீனில் ஜிஸ்தியில் அஜ்மீரி சஞ்சரி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் ஆண்டகை எஜமானுடைய பேரிலும், அன்னார்களுடைய அருமை குருநாதரின் பேரிலும், அன்னார்களுடைய குலபாக்களுடைய பேரிலும், அன்னார்களுடைய குழந்தைகளுடைய பேரிலும், இவ்விடத்தின் இஸ்தாபகர் சங்கைக்குரிய ஷேகுனா அபுல் இர்ஃபான் அப்துல் ஜவாத் ஆலிம் வலியுல்லா ஆண்டகை எஜமானுடைய பேரிலும், எங்களை எல்லாம் ஆன்மீக வழியிலே வழிநடாத்தும் சையீதுல் உலமா இவல் ஆரிஃபீன் அப்துர் ரவுஃபில் மிஸ்பாஹியில் காத்தானி மத்தல்லாஹுல் இல்லஹுல் ஆலி ஆண்டகை எஜமானுடைய பேரிலும், இந்த மஜ்லிஸில் வீட்டிருக்கக்கூடிய கண்ணியத்துக்குரிய உலமாக்கள், ஜாமியா மாணவர்கள், ஜாமியா மாணவிகள், சகோதரர்கள், சிறார்கள் அனைவர்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நல்லாசியும், அனைத்து வலிமார்களுடைய நல் மததுகளும் நின்று நிலவட்டுமாக என்று வேண்டிக் கொண்டதன் பின்னால், தௌஹீதின் தலமாகிய, தௌஹீதின் கிரீடமாகிய பத்ரியா பள்ளிவாயலில் குத்துபுல் ஹிந்துடைய விழாக்கோலம் எடுக்கும் இந்த நாளில் 38வது வருடமாக விழாக்கோலம் பூண்டுள்ள இந்த நேரத்தில் நல்லதை சொல்லவும் அதை கேட்கவும் வாய்ப்பளித்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் கொண்டாடுகின்ற குத்துபுல் ஹிந்து அத்தாயே ரசூல் ஹாஜா நாயகம் ஆண்டகை அவர்கள் 90 லட்சம் மக்களை இஸ்லாத்தில் நுழைய வைத்திருக்கிறார்கள், இஸ்லாத்தை ஏற்க வைத்திருக்கிறார்கள் ஒரே நேரத்தில் என்பது நாங்கள் தெரிந்த தெளிந்த வரலாறாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் இன்று அவர்களை மிக விசேஷமாக கொண்டாடி வருகிறோம். எந்த நிலையில் என்று பார்த்தால், நாங்கள் முஸ்லீம்கள் அல்ல, முர்த்தத்துகள், மதம் மாறியவர்கள் என்ற ஒரு சில மடையர்களுடைய பத்துவாவினால் பாதிப்படைந்த நிலையில் எங்களுடைய இந்த ஜனநாயக நாட்டில்
சுய கௌரவம் இழக்கப்பட்ட நிலையில், ஜனநாயக உரிமை இழக்கப்பட்ட நிலையில், ஜனநாயக உரிமை பறிக்கப்பட்ட நிலையில் நாங்கள் கொண்டாடி வருகிறோம். இந்த மஜ்லிஸ் மாத்திரமல்ல, எத்தனையோ நாதாக்களுடைய மஜ்லிஸ்களை நாம் நிகழ்த்தி வருகிறோம். ஷேகுனா மிஸ்பாஹி நாயகம் ஆண்டகை அவர்களுடைய வழிகாட்டலினால் அந்த மஜ்லிஸ்களிலெல்லாம் எங்களுக்கு நடந்துள்ள அநீதத்தை அல்லாஹ்விடத்தில், அவுலியாக்களிடத்தில் முறையிட்டு துஆ கேட்டு வருகிறோம். அல்லாஹ் ஒரு நாள் கபூல் செய்வான் இன்ஷா அல்லாஹ். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அநியாயம் செய்த அபூஜஹல், உத்துபா, ஷைபா போன்ற கொடியவர்களுக்கு அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிராக இவர்களை அழித்தொழிக்குமாறு துஆ செய்தார்கள். அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வதற்கு 7 வருடம் அந்த துஆவுடைய கபூலியத்தை மக்கள் புரிந்து கொள்வதற்கு, சஹாபாக்கள் விளங்கிக் கொள்வதற்கு 7 வருடங்கள் பிடித்தது சகோதரர்களே. சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அட்டூழியம் செய்த ஃபிரௌன், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கையேந்தினார்கள், யா அல்லாஹ் இவனை அழித்து விடு, இவனை இல்லாமல் செய்துவிடு, இவன் செய்யக்கூடிய அநீதிகளை விட்டு எங்களை பாதுகாத்து விடு என்று துஆ செய்தார்கள். அந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்ய, அல்லாஹுடைய கபூலியத்து அந்த துஆவுக்கு வெளிப்பட 40 ஆண்டுகள் தேவைப்பட்டது சகோதரர்களே. இப்படி எத்தனையோ வலிமார்கள் கேட்ட துஆக்கள் கபூலாகுவதற்கு பல வருடங்கள் எடுத்திருக்கிறது என்றால், நாங்களும் விடாமுயற்சியால், விடாப்பிடி போன்று குருடன் மாங்க மரத்துக்கு கல்லடிப்பது போன்று எப்பயாவது ஒரு நாள் இது கபூலாகும், எங்களுடைய ஜனநாயக உரிமை மீட்டெடுக்கப்படும், சூபியாக்களுடைய ஜனநாயக உரிமை சுதந்திரம் எங்களுக்கு மீண்டு கொடுக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் செய்து வருகிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லியிருக்கிறான். சூரத்துல் அஹ்ஸாபிலே இடம்பெறக்கூடிய ஒரு ஆயத்து, அல்லாஹ் சொல்கிறான், யாருக்கு இந்த ஆயத்து பொருத்தம் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். வல்லதீன யுஊதுனன் நபிய வல்லதீன யுஊதுனல் முஃமினீன வல் முஃமினாத் பிகைரி மக்தஸபு. யார் மூமினான ஆண்களையும் மூமினான பெண்களையும் அவர்கள் செய்தாத ஒரு விடயத்தை செய்ததாக சொல்லி நோவினை ஏற்படுத்துகிறார்களோ, அவர்களை நோவினைப்படுத்துகிறார்களோ, அல்லாஹ் சொல்கிறான், ஃபகதிஹ் தமலு புஹ்தானன் வ இஸ்மன் முபீனா. அவர்கள் பெரும் ஒரு புஹ்தானை, அதாவது இட்டுக்கட்டை அவர்கள் சுமந்து கொண்டார்கள். வ இஸ்மன் முபீனா, பகிரங்கமான ஒரு பாவத்தை அவர்கள் சுமந்து கொண்டார்கள் என்று அல்லாஹ் அருள்மறையிலே சொல்கிறான். ஷேகுனா மிஸ்பாஹி நாயகம் மத்தல்லாஹு லில்லஹுல் ஆலி ஆண்டகை அவர்கள் அல் ஹுலூல் வல் இத்திஹாதுடைய கொள்கையா பேசினார்கள்? இல்லை. வஹ்தத்துல் வுஜூத் என்ற குர்ஆனின் ஹதீஸின் சாரம்சத்தை புட்டு புட்டு காட்டினார்கள், ஆதாரங்களோடு எடுத்துரைத்தார்கள். அதை புரிந்தவர்கள், அல்லாஹ்வுடைய நசீபு கிடைத்த உலமாக்கள் பலர் ஏற்றார்கள். பொதுமக்கள் இன்று வாழையடி வாழையாக ஏற்று வருகிறார்கள். வஹ்தத்துல் வுஜூத் பிழை என்று ஜமியத்துல் உலமா ஆதாரம் காட்டினார்களா? ஆதாரம் காட்டல. வஹ்தத்துல் வுஜூதை பற்றி அவர்களுக்கு தெரியாது. வாப்பா அவர்கள் சொல்கின்ற வரைக்கும் அப்படி ஒரு தலைப்பு அவர்களுக்கு தெரியாது. ஆனால் இதை எப்படியாவது நிறுத்திவிட வேண்டும், இதை புதைத்து விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு வாப்பா அவர்கள் வாயை பொத்திடுவார்கள், மௌலவி அவர்கள் வாயை பொத்தி விடுவார்கள். ஒரு ஃபத்வாவை கொடுப்போம், அதற்கு ஆதாரமாக அல் ஹுலூல் வல் இத்திஹாதுடைய ஆதாரங்களை காட்டி இவர்களுடைய வாயை பொத்த வைப்போம் என்று நினைத்தார்கள். ஆனால் அல்லாஹ் நாடியது வேறொன்று. அல்லாஹுடைய நூரை, ஒளியை உலகமெல்லாம் பிரகாசிக்க வேண்டும் என்று அவன் நாடினான். அதனுடைய வெளிப்பாடாக
இன்று இந்த ஞானம் உலகமெல்லாம் பொங்கி வடிகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் ஜம்மியத்துல் உலமா செய்தது மிகப்பெரிய தவறு. நாங்கள் யாரும் அல் ஹுலூல் வல் இத்திஹாது கொள்கை பேசவில்லை. புத்தனாக வந்ததும் அவன்தான், இயேசுவாக வந்ததும் அவன்தான், காளியாக வந்ததும் அவன்தான் என்ற தத்துவத்தை ஷேகுனா அவர்கள் பேசினார்களே ஒழிய புத்தனை வணங்க வேண்டுமென்றா பேசினார்கள்? காளியை வணங்க வேண்டுமென்றா பேசினார்கள்? இயேசுவை வணங்க வேண்டுமென்றா பேசினார்கள்? இல்லை. ஆனால் இன்று அப்படியும் ஒரு பாணியில் குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறதை நாங்கள் கண்ணூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அருள்மறையிலே சொல்கிறான், யார் மூமினான ஆண்களையும் மூமினான பெண்களையும் அவர்கள் செய்யாத ஒரு விடயத்தை செய்ததாக சொல்லி மனதை நோவிக்கிறார்களோ அவர்கள் ஒரு பெரும் இட்டுக்கட்டை சுமந்து கொண்டார்கள், பெரும் ஒரு பகிரங்கமான பாவத்தை சுமந்து கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. இப்படியான கோழைகளுடைய இந்த செயற்பாடுகள் இந்த குர்ஆன் ஆயத்தின் மூலமாக அவர்களுடைய நிலையை சுட்டி காட்டுகிறது, தெளிவாக காட்டுகிறது என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், இன்னொரு ஆயத்திலே சூரத்துல் பக்கராவிலே அல்லாஹ் சொல்கிறான், வலா தல்பிசுல் ஹக்க பில் பாத்திலி வதக்துமுல் ஹக்க வ அன்தும் தஅலமூன். நீங்கள் உண்மையோடு பொய்யை கலக்காதீர்கள், உண்மையோடு பொய்யை கலக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஷேகுனா மிஸ்பாஹி நாயகம் மத்தல்லாஹு லில்லஹுல் ஆலி ஆண்டகை அவர்கள் பேசியது வஹ்தத்துல் வஜூத் கொள்கை. அல் குர்ஆனுடைய முதலாவது ஆயத்திலிருந்து கடைசி வரைக்கும் சுட்டி காட்டக்கூடிய ஒரு மூமின் ஈடேற்றம் பெறக்கூடிய அகீதா கொள்கை பிரகடனம் அல் ஹதீஸ் போதிக்கக்கூடிய கொள்கை. அக்வாலுல் ஆரிபீன், மகாமாத்துல் ஆரிபீன், மகாமாத்து சூபியா தெளிவாக படம் பிடித்து காட்டக்கூடிய கொள்கை. அப்ப அது பிழை என்றால் அதுக்குத்தானே ஆதாரம் காட்டணும், அது பிழை என்றால் அதற்குத்தானே ஆதாரம் காட்டணும். ஆனால் வஹதத்துல் வஜூத் பிழை என்பதற்கு எந்த ஆதாரமும் காட்டல்ல. அல் ஹுலூல் வல் இத்திஹாது பாத்திலான கொள்கையை கொண்டு வந்து ஆதாரம் காட்டினார்கள். என்ன செய்தார்கள் ஜம்மியத்துல் உலமா? உண்மையை பொய்யோடு கலந்தார்கள். வஹதத்துல் வஜூத் கொள்கை உண்மை, அந்த உண்மையை நேரடியாக எதிர்ப்பதற்கு திராணியற்ற கோழைகளாக அல் ஹுலூல் வல் இத்திஹாது பொய்யான வழிகேடான ஷிர்க்கை ஏற்படுத்தக்கூடிய கொள்கையை அந்த உண்மையோடு கலந்து பிரச்சாரம் செய்தார்கள். இது ஜம்மியத்துல் உலமாவுடைய நிலை. ஆனால் இன்று தரீகா என்ற பெயரில் இருந்து கொண்டு நான் காதிரியா, நான் ஷாதுலியா, நான் நக்ஷபந்தியா, நான் ரிஃபாயியா என்று சொல்லக்கூடியவர்கள் குத்துபு நாயகத்துடைய கொள்கை தெரியாமல், ரிஃபாய் நாயகத்துடைய கொள்கை தெரியாமல், அவுலியாக்கள் பேசி வந்த போதித்து வந்த கொள்கை தெரியாமல் வதக்துமுல் ஹக்க, அல்லாஹ் சொல்கிறான், உண்மையோடு பொய்யை கலக்கவும் வேண்டாம். வதக்துமுல் ஹக்க என்றால் வலா தக்துமுல் ஹக்க, உண்மையை மறைக்கவும் வேண்டாம். இந்த ஆயத்து நேரடியாக யாரை படம் பிடித்து காட்டுகிறேன் பாருங்கள். யாரெல்லாம் வஹதத்துல் வஜூதை எதிர்ப்பதற்கு ஆதாரமற்ற நிலையில், தெரியாத நிலையில், துறை தெரியாமல் தோணி தொடுக்கக்கூடிய நிலையில் அல் ஹுலூல் வல் இத்திஹாது கொள்கையை அதனோடு கலந்து எங்களை பிழையானவர்கள் போன்று, இந்த தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் பொய்யர்கள் போன்று காட்டினார்களோ அவர்களையும் அல்லாஹ் எச்சரிக்கிறான், உண்மையோடு பொய்யை கலக்காதீர்கள். இதெல்லாம் உண்மைதான், ஆனால் இது பேசக்கூடாது, இதை போதிக்கக்கூடாது, இதை பிரச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்கிறானே. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வலா தக்துமுல் ஹக்க, உண்மையை மறைக்கவும் வேண்டாம். உண்மையா அதை மறைக்க வேண்டாம், மறைக்காமல் சொல்லுங்கள் என்று சொல்கிறான். இந்த ஆயத்தின்படி இவர்கள் செய்த பெரும் அநியாயத்தை நாம் மனதிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. ஒரு முஸ்லிமை காபிர் என்று சொல்வது, ஒரு முஸ்லிமை முர்த்தத்தி என்று சொல்வது எவ்வளவு பெரிய கோபத்தை ஏற்படுத்தும், எவ்வளவு பெரிய ரோஷத்தை ஏற்படுத்தும். ஒருவன் இருக்கிறான், அவன் திருடல்ல, ஆனா அவனை பார்த்து திருடன்டா அவனுக்கு கோபம் வருமா இல்லையா? ஒருவன் இருக்கிறான், அவன் வட்டி கெடுக்கல்ல,
ஆனா அவனை வட்டிக்காரன் என்று சொன்னால் அவனுக்கு கோபம் வருமா இல்லையா? ஆனால் இது திருடன் என்ற பட்டத்தையும் தாண்டி, விபச்சாரி என்ற பட்டத்தையும் தாண்டி, முர்த்தத்துகள் என்று சொல்கிறார்களே, பிரச்சாரம் செய்கிறார்களே, கொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்களே, கொலை செய்தும் காட்டினார்களே, ஷேகுனா மிஸ்பாஹி நாயகத்தை கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்களே. இன்றும் எங்களுடைய உலமாக்கள், எங்களை சார்ந்தவர்கள் பகிரங்கமான நிலையில் இந்த பேரோடு பகிரங்கமாக தெரிய முடியாத நிலைக்கு இன்று தள்ளப்பட்டிருக்கிறார்களே. சகோதரர்களே, யார் செய்த அநியாயம்? எங்களுக்கு ரோஷம் வருமா வராதா? எங்களுக்கு கோபம் வருமா வராதா? ஷேகுனா மிஸ்பாஹி நாயகத்தை போன்று ஒரு பொறுமைசாலி இல்லை சகோதரர்களே. இல்லாவிட்டால் அவர்களிடம் இருக்கக்கூடிய பலத்தினால் இலங்கையில் ஒரு குட்டி காசாவை ஏற்படுத்தலாம். இன்று காசாவில் யுத்தம் நடக்கிறது. காசா காசா என்று சொல்வீர்களே, காசாவில் உஸ்ஸாவில் இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறந்த அந்த நாட்டிலே யுத்தம் நடக்கிறது. எதற்காக? எதற்காக யுத்தம்? இன்று அதை சாட்டாக வைத்து எத்தனையோ பேர் முதலை கண்ணீர் வடிக்கிறார்களே. எதற்காக யுத்தம்? தனது உரிமைக்காக, தனது நிலைப்பாட்டுக்காக, தனது ஜனநாயக உரிமைக்காக யுத்தம் நடக்கிறது. அங்கு ஆயுதத்தோடு யுத்தம் செய்கிறார்கள். இன்று இலங்கை நாட்டிலே சூபிசத்துக்காக, அல் குர்ஆன் அல் ஹதீஸ் போதிக்கக்கூடிய உண்மை தத்துவத்திற்காக ஆயுத முனையில் யுத்தம் அல்ல, அஹிம்சை யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஷேகுனா மிஸ்பாஹி நாயகம் மத்தல்லாஹு லில்லஹுல் ஆலி ஆண்டகை அவர்கள். பேனாமுனை யுத்தம், பேழையினால் சாதிக்கிறார்கள். எத்தனையோ கிரந்தங்கள் இதை பற்றி எழுதி தெளிவுபடுத்தி தருகிறார்கள். ஆசையுள்ளவர்கள் அந்த கடலிலே முங்கி பலவிதமான அறிவு பொக்கிஷங்களை இன்று ஊட்டெடுத்துக் கொள்கிறார்கள் என்பது நிதர்சனம் சகோதரர்களே. அப்ப காசாவுல யுத்தம் நடக்கிறது, தன் உரிமைக்கான போராட்டம். இங்கிருந்து எத்தனையோ முதலை கண்ணீர்கள். ஆனால் சொந்த நாட்டில், சொந்த ஊர்ல உரிமைகள் பறிக்கப்பட்டு, முஸ்லிம் என்ற உரிமை கூட பறிக்கப்பட்டு, நான் ஒரு முஸ்லிம், நான் ஒரு மூமின், இந்த உரிமை கூட பறிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் சகோதரர்களே, இவர்கள் செய்த அநியாயம், இவர்கள் செய்த அட்டூழியம், நாளை மறுமையிலே இவர்கள் எப்படி தப்ப போகிறார்களோ எனக்கு தெரியாது. ஆனால் இந்த துன்யாவில் மறுமையில் தப்ப வேண்டும் என்றிருந்தால் இதோடு சம்பந்தப்பட்டவர்களுடைய காலடியிலே வர வேண்டும், வெட்கத்தை தூக்கி எறிய வேண்டும், தன்னுடைய பெருமையை தூக்கி எறிய வேண்டும். இந்த இலங்கை நாடு எவ்வளவு சிறப்பம்சங்கள் நிறைந்த நாடு. ஏன் இந்த நாட்டுக்கு இவ்வளவு தரித்திரியம்? ஏன் முசீபத்து? தண்ணி பெருக்கோடு கூடிய நாடுதான் சேலான், ஸ்ரீலங்கா. ஆனா தண்ணி போட்டல் 100 ரூபா காசு கொடுக்காம இன்றைக்கு எடுக்க முடியாது. இதான் தரித்திரியம். பெட்ரோல் வளமுள்ள நாட்டிலே பெட்ரோல் அடித்துக் கொண்டு திரிகிறார்கள். ஆனால் இலங்கை நாட்டிலே, தண்ணி வளமுள்ள இந்த நாட்டிலே நூறுக்கணக்கான காசு கொடுத்தா தான் நமக்கு தண்ணி பெறலாம். இந்த கரண்ட் பில் சும்மாவா தார்கள், அந்த தண்ணி பில் சும்மாவா செய்கிறார்கள்? இல்லை. ஏன்? இது தரித்திரியம், உலமாக்கள் செய்த தரித்திரியம். உலமாக்கள் செய்த தரித்திரியம் இன்று நாடு பூராகவும் பரவி சீரழிந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் சகோதரர்களே. ஷாவுல் ஹமீத் பாதுஷா நாயகம் ஆண்டகை அவர்கள் கிர்கரி கீழக்கரைக்கு வந்தார்கள். அவர்களும் அவருடைய சஹாபாக்களும் தோழர்களும் வந்தார்கள். தண்ணீர் கேட்டார்கள். அந்த ஊர் மக்கள் கஞ்சர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அந்த நேரத்தில் இருந்தவர்கள், இப்போ கீழக்கரை அப்படி இல்லை, அந்த நேரத்தில் இருந்தவர்கள் எஜமானுக்கு உப்பு தண்ணீரை கொடுத்தார்கள். உப்பு தண்ணீரை கொடுத்தார்கள். எஜமான் தாகத்தோடு
ஒரு மடல் குடித்தார்கள், உப்பாக இருந்தது. இன்ன ஆபாரஹா உலாயி லம் துன்பி மாஅன் அல்பா. இந்த ஊர் மக்களுடைய கிணறுகள் நல்ல மதுரமான தண்ணீரை வெளிக்காட்டுவதில்லை போல என்று சொன்னார்கள். அந்த நாள் முதல் கீழக்கரையில் கிணறுகளில் உப்பு பெருக்கெடுக்க தொடங்கியது. இன்று வரைக்கும் உப்புத்தான், இன்று வரைக்கும் அந்த ஊர்ல உப்புத்தான். கிணற்றிலே இருந்து உப்பு தயாரிக்கக்கூடிய ஒரு ஊர் இருக்குமா இருந்தால் அது இந்தியாவில் கேரளா தான், இந்தியாவில் கிர்கரி, அதாவது கீழக்கரை தான். ஏன், என்ன தப்பு செய்தார்கள்? எஜமானுடைய மனதை துன்புறுத்தினார்கள். எஜமானுக்கு நல்ல தண்ணீர் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை இழந்தார்கள். வாய்ச்சொல்லி பதுவாவாக மாறியது. இன்று அதே போன்றுதான் சகோதரர்களே, ஷேகுனா மிஸ்பாயி நாயகம் ஆண்டகை அவர்கள் பேசி வந்த குர்ஆன் ஹதீஸுடைய கொள்கைக்கு சரியான முறையில் விசாரணை செய்யாமல், சரியான முடிவை எடுக்காமல், அதில் நல்ல தேர்வுள்ளவர்களை தயார் செய்து அதை பற்றி பரிசோதனை செய்து பார்க்காமல் மடத்தனமாக ஒரு வேலை செய்தார்கள். ஆனால் இன்று அந்த கொள்கை பரவி இருக்கிறது. அந்த இறைநேசருடைய மனதை துன்புறுத்தியதுடைய பதுவா கொரோனா என்ற பேர்ல வந்து ஜமியத்துல் உலமாவை சீரழிச்சதா இல்லையா? ஜஹரான் என்ற பேர்ல வந்து ஜமியத்துல் உலமாவை வட்டுலாப்ப உலமாக்கள் என்று பேச வைத்ததா இல்லையா? சகோதரர்களே, யாருக்காக மனசை நோய்த்தார்கள்? எதற்காக மனசை நோய்த்தார்கள்? உண்மை கொள்கையை சொன்னதற்காக. ஜனநாயக நாட்டிலே இந்த ஜனநாயக உரிமை எப்படி தெரியுமா? ஒரு பாம்போத்தம் வச்சுட்டு வணங்கினாலும் யாருக்கும் கேள்வி கேட்க முடியாது. ஒரு பாம்பை, ஒரு மாட்டை வைத்துக் கொண்டு வணங்கினாலும் இந்த நாட்டில் திருப்பி கேட்பதற்கு உரிமை இல்லை. ஜனநாயக சட்டத்துக்கு அது பிழை. ஆனால் இன்று 5 நேரமும் தொழக்கூடியவர்களை, நோன்பு பிடிக்கக்கூடியவர்களை, இஸ்லாமிய கடமைகளை சரிவனே செய்யக்கூடியவர்களை, ஈமானை பற்றி பேசக்கூடியவர்களை, இஹ்சான் சூஃபிசத்தை பற்றி பேசக்கூடியவர்களை முர்த்தத்துகள் என்று ஒதுக்கி வைத்திருக்கிறார்களே. அல்லாஹ்வுடைய சாபம் இவர்களினால் முழு இலங்கை நாட்டுக்கே பரவிக்கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சல்லா சலாத்தனா வஸ்தக்பல கிப்லத்தனா வஅகல தபீஹத்தனா ஃபதாலிகல் முஸ்லிம் அல்லதி லஹு திம்மத்துல்லாஹி வ திம்மத்து ரசூலிஹி ஃபலா துஃபிருல்லாஹ பி திம்மத்திஹி. புகாரிலே வரக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் எங்களுடைய தொழுகையை தொழுகிறார்களோ, வஸ்தக்பல கிப்லத்தனா எங்களுடைய கிபிலாவை முன்னோக்குகிறார்களோ, வஅகல தபீஹத்தனா முஸ்லிம்களால் அறுக்கப்பட்டதை எவர்கள் புசிக்கிறார்களோ. இந்த மூன்றும் உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன், நீங்க செய்து வரக்கூடிய விடயமா, நீங்க மறுத்த விடயமா? யார் தொழுகிறானோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் நிபந்தனை போடுகிறார்கள், யார் தொழுகிறானோ, வஸ்தக்பல கிப்லத்தனா கிபிலாவை கிபிலாவாக ஏற்று முன்னோக்குகிறானோ, முஸ்லிம்களால் அறுக்கப்பட்டதை எவன் சாப்பிடுகிறானோ, இந்த நிலையில இல்லையா நாங்க இருக்கிறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபதாலிகல் முஸ்லிம், அவன்தான் முஸ்லிம். எப்படிப்பட்ட முஸ்லிம் தெரியுமா? அல்லதி லஹு திம்மத்துல்லாஹி வ திம்மத்து ரசூலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த முஸ்லிம் எப்படிப்பட்ட முஸ்லிம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய பொறுப்பு அவனுக்கு இருக்கிறது என்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பொறுப்பு இருக்கிறது என்கிறார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபலா துஃபிருல்லாஹ பி திம்மத்திஹி, அல்லாஹ்வுடைய பொறுப்புடைய விஷயத்தில் அவன் உங்களோடு செய்த உடன்படிக்கையை உடைத்து தரமட்டமாக்கி விடாதீர்கள், உடைத்து விடாதீர்கள். இன்று ஜம்மியத்துல் உலமா என்ற பெயரில் இருந்து கொண்டு எத்தனையோ முஸ்லீம்களுடைய மூமீன்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் செய்த உடன்படிக்கையை மீறி கணக்கெடுப்பதே இல்லை. வாப்பா அவர்கள் எத்தனை சம்பந்தமான விளக்கங்களை எழுதி காட்டுகிறார்கள், பேசி காட்டுகிறார்கள், வரும்படி அழைப்பு விடுக்கிறார்கள். சகோதரர்களே,
நாளை மறுமையில் நாங்கள் பாக்கியசாலிகள். ஏன் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அதாவது லவ் உஸின மிதாதுல் உலமாஇ அலா தமிஷ் ஷுஹதாஇ லரஜஹ மிதாதுல் உலமாஇ அலா தமிஷ் ஷுஹதா. நாளை மறுமையிலே சுஹதாக்களுடைய இரத்தத்தை தராசில் ஒரு தட்டிலும், உலமாக்கள் மார்க்க பிரச்சாரத்திற்காக எழுதிய அந்த மைகளை ஒரு தட்டிலும் வைத்து அல்லாஹ் நிறுப்பான். அப்பொழுது யாருடைய பக்கம் பாரமாகும்? சுஹதாக்களுடைய பக்கமா பாரமாகும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உலமாக்களுடைய பக்கம்தான் பாரமாகும். உலமாக்களுடைய பக்கம்தான் பாரமாகும். சுஹதாக்கள் நினைப்பார்களாம், நாங்க உலமாக்களாக இருந்திருக்க கூடாதா என்று நினைப்பார்களாம். அவ்வளோ பெரிய தரஜாவில் உள்ளவங்க அவங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சுட்டி காட்டுகிறார்கள்? இன்று வாப்பாவுடைய விஷயத்தில் ரொம்ப பொருந்தி போகிறது. எந்த நாளும் எழுதுகிறார்கள், இறைஞானம் எழுதுகிறார்கள். திரும்ப 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 விடயங்களை ஞாபகப்படுத்தி தௌஹீதில் இருந்து அகண்டு போய்விடாமல், ஏகத்துவத்தில் இருந்து அகண்டு போய்விடாமல் எழுதுகிறார்கள். ஊரில் இருந்தால் அவங்க பெரும்பாலும் முக்காவாசி நேரம் எழுதி கொண்டுதான் இருப்பார்கள். மக்களுடைய தேவைகளுக்காக, மக்களுடைய அன்பு தொல்லைக்காக, மக்களை சந்திக்க வேண்டும் என்ற நிர்பந்தத்திற்காக மக்களை சந்திக்கிற நேரத்தை தவிர அடுத்த நேரங்கள் பெரும்பாலும் எழுதி கொண்டிருப்பார்கள். இல்லை வெளியூர்களுக்கு போனால் அப்போ மக்களை சந்திக்கிற வேலையும் இல்லை, எழுதிக்கொண்டே இருப்பார்கள். நான் இந்த கண்ணால் பார்த்திருக்கிறேன். எழுதுறண்டா எப்படி எழுதுறது? அந்த கிதாபை பிரட்டி, இந்த கிதாபை பிரட்டி, அங்கே 3 கிதாபை பிரட்டி, இங்கே 4 கிதாப், அப்படியெல்லாம் கிடையாது. அவர்கள் முல்ஹம் அப்துல் ஜவாத் ஆலிம் வலியுல்லா ஆண்டகை அவர்கள் செய்த துவா இன்று அவர்களுடைய வாழ்க்கையிலே நிதர்சனமாக நடக்கிறது. ருசித்தவன் ருசித்துக் கொண்டான், ருசிக்காதவன் குருடனை போல அலைந்து திரிகிறான். எழுதுகிறார்கள். எத்தனை பேனாக்கள் காலியாக இருக்கும், எத்தனை மைக்குப்பிகள் காலியாக இருக்கும். நாளை மறுமையிலே அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தரஜா சுப்ஹானல்லாஹ் எங்களால் நினைச்சு பார்க்க முடியாது. அப்படியான ஒருவரோடு நாங்கள் சேர்ந்து எங்களுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படியான ஒருவருக்கு ஹிதமத் செய்வதில், ஊழியம் செய்வதில், பணிவிடை செய்வதில் பாக்கியமாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, உலமாக்கள் மார்க்க கல்விக்காக, இறைஞான தத்துவத்திற்காக அவைகளை எழுதக்கூடிய அந்த மைகள் ஒன்றும் வீணாக போவதில்லை. அவைகள் மறுமை நாளில் நிறுக்கப்படும். அவைகள் தான் பாரமாக இருக்கும் என்று சொல்கிறார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்றால் எங்களுடைய உரிமைக்காக அவர்கள் இன்றும் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஜனநாயக நாடு தானே. இதே ஒரு தனி முஸ்லிம் நாடாக இருந்தால் அங்கே உரிமை எல்லாம் கிடையாது. ஏன்? சூபிச கொள்கை இன்று வழிகேடாகவும், இப்னு தைமியா, இப்னு அப்துல் வஹாபுடைய கொள்கை இன்று சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் கொள்கையாகவும் மாற்றப்பட்டு விட்டது, மாற்றிவிட்டார்கள். அதனால ஷேகுனா அவர்கள் தனது ஜனநாயக உரிமைக்கான, தனது கௌமுடைய, தனது கூட்டத்துடைய ஜனநாயக உரிமைக்காக காசாவில் இன்று ஜனநாயக உரிமைக்காக ஒரு ஆயுத போர் நடந்து கொண்டிருப்பது போன்றே இன்று இலங்கை நாட்டிலே இன்று ஒரு அகிம்சை போராட்டம், பேனாமுனை போராட்டம் ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பேனாமுனை போராட்டம் முடிவுக்கு வரும். வலிமார்களுடைய சன்னிதானத்திலே நாங்கள் கேட்கிறோம், அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம், மஜ்லிஸ்களிலே கேட்கிறோம். ஆனால் இந்த பேனாமுனை பிரச்சாரம் ஆயுத பிரச்சாரமாக மாறிவிடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படி மாறினாலும், அல்லாஹ்வுடைய நாட்டம் அப்படி இருந்து அப்படி மாறினாலும், இங்கே பத்ரு சஹாபாக்களுடைய வெளிப்பாடுகள் இருக்கிறார்கள். அப்ப இந்த விடயம் தலை தூக்க வேண்டாம், கூடாது என்று ஜம்மியத்துல் உலமா ஒரு சுமூகமான முடிவு எடுக்க வேண்டும் என்றிருந்தால் இதை அவர்கள் பரிசீலனை செய்ய வேண்டும், மீளாய்வுக்கு எடுக்க வேண்டும், உலமாக்களை அணுக வேண்டும். அணுக வேண்டிய முறையில் அணுகி
இதை ஒரு பிரச்சனையற்ற சுமூகமான முடிவாக எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் காலப்போக்கில் இந்த பிரச்சனை எங்கே போய் முடியுமோ தெரியாது என்கிறதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, ஹாஜா நாயகம் ஆண்டகை அவர்கள் மிகப்பெரிய சூஃபி, மிகப்பெரிய குத்துபு. அவர்கள் 60 வருடம் அல்லது 70 வருடம் இஷாவுக்கு எடுத்த உலுவினால் சுபஹ் தொழுதிருக்கிறார்கள். 60 வருடம் அல்லது 70 வருடம் இஷாவுக்கு எடுத்த உலுவினால் சுபஹ் தொழுதிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இது என்ன என்று சொல்வது? அப்படிப்பட்ட பெரும் தத்துவ ஞானி அவர்கள். ஷரியத், தரீக்கத், ஹகீகத், மாரிபத் படி நடந்த மாமேதை மகான். அவர்களை போன்று எங்களுக்கு அமல் செய்ய முடியாவிட்டாலும் அவர்களை நாங்கள் சரியான முறையில் அன்பு வைத்தால், அன்பு வைத்து இந்த மஜ்லிஸுகளை நாம் முயற்சி செய்து நடத்தி வந்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் மர்உ மஅ மன் அஹப்ப, யார் யாரை காதலிக்கிறாரோ அவரோடு மறுமையிலே இருப்பார்கள் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்களே, அந்த பாக்கியத்திற்கு உள்வாங்கப்படக்கூடிய நசீபை அல்லாஹ் தருவதற்கு காத்திருக்கிறான் என்கிறதை புரிந்து கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கள் பெற்றோர்கள், உட்டார்கள், மனைவி மக்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. தௌஹீது சமூகத்தைச் சேர்ந்த அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த மஜ்லிஸை கபூல் செய்து கொள்வாயாக. ஷேகுனா மிஸ்பாஹி நாயகம் ஆண்டகை அவர்களுக்கு ஷரீர சுகத்தோடு நீண்ட ஆயுளை கொடுப்பாயாக. அவர்களுடைய எதிரிகளை அழித்தொழிப்பாயாக. அவர்களுக்கு அநியாயமாக கொடுக்கப்பட்ட ஃபத்துவாவை இல்லாமல் ஆக்குவாயாக. ஃபத்துவா கொடுத்தவர்களுடைய பரம்பரையிலே வருபவர்கள் வந்து அவர்களுடைய காலடியில் சரணடையக்கூடிய ஒரு காட்சியை கண்டு மகிழ்வதற்கு நீ காட்டுவாயாக. யா அல்லாஹ், இந்த பள்ளி வாயலை கட்டி முடிப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக. பள்ளி வாயலுக்கு உதவி செய்பவர்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக. கடைசி நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹுகளை கைப்பற்றுவாயாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.